ஒரு காதல். இப்படி ஊரெல்லாம் கூட்டி பத்திரிக்கை வச்சு என் பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே. ஐயோ, என்ன மாதிரி அப்பெல்லாம் இனி உசுரோட இருக்க கூடாது. நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் செத்து போறேன்ப்பா. அப்பா அமைதியா இருங்க. அப்பா கொஞ்சம் பதட்டப்படாம இருங்கப்பா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி செத்து போறேன்னு சொன்னா எதுவுமே சரியாகாதுப்பா. அதனால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. போன மாப்பிள்ள திரும்பி வந்துருவாரா? அம்மா, நீங்களும் இப்படி அழுதுட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா பிரியா என்ன பண்ணுவா? அவளுக்கு யார் ஆறுதல் சொல்றது? பா போனா போட்டு விடுங்கப்பா. தூக்கி போட்டுட்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எதுக்குப்பா இப்படி அழுகுறீங்க? என்னம்மா சொல்ற? உனக்கு உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத பாவியா ஆயிட்டனே. இந்த மாதிரி நிலையில நாங்க எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? மாப்பிள்ள லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலப்பா. நான் நேர்மையான போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு நினைச்சவ. நான் எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை கட்டிக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னால இப்படி நடந்திருந்தா பரவாயில்லம்மா. இப்படி ஊரை கூட்டி அவமானமா போச்சேம்மா. பாக்குறவங்களுக்கெல்லாம் இலக்காரமா ஆயிடுச்சேம்மா. அம்மா, ஊர் முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானு சொல்லுங்க. ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களேன்னு ஊர் குறை சொல்லதான் செய்யும். இந்த கல்யாணம் நடந்திருந்தா இப்படி லஞ்சம் வாங்குற ஒருத்தருக்கு வாக்கப்பட்டுட்டோமேனு பிரியா மனசுடைஞ்சு போக மாட்டாளா? இன்னைக்கு ஒரு நாள் அவமானத்தை பார்த்தா பிரியா காலம் பூரா கஷ்டப்பட்டு நிக்கணுமா சொல்லுங்க? பிரியா நேர்மையான போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு நினைக்கிறவ. அவளுக்கு ஒரு நேர்மையான ஆளா பார்த்து கட்டி வைங்க. அவர் எந்த தொழில் செய்யறாரு, படிச்சவரா படிக்காதவரா, வசதியானவரா வசதி இல்லாதவரா, இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு தனக்கு வரப்போற புருஷன் நேர்மையானவரா இருக்கணும். அப்பதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். கயல், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான விஷயம். கயல், என்ன சார் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க எடுத்து சொல்லுங்க சார். இவங்க நீங்க சொன்னாதான் சார் கேட்பாங்க. அப்பா, கல்யாணம் நின்றுச்சே நீங்க வருத்தப்பட தேவையில்லப்பா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. மாமாவுக்கு சம்மதம்னா எனக்கு சரவணன் மாமாவே கட்டி வைங்கப்பா. மாமா, என்னடா இவ கல்யாணம் நின்னு போனதும் இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எப்பயுமே உங்களை பிடிக்கும் மாமா. போலீஸ் ஆக போற பொண்ணு நமக்கு வேண்டான்னு சொல்லிருவீங்களோன்னு தான் அமைதியா இருந்தேன். அவ்வளவுதான். இப்பவும் கையல் சொல்லிதான் நான் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை கட்டிக்கணும்னு உங்க மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி மாமா உங்களால இப்படி கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய முடியுது? உங்க நல்ல மனசு யாருக்கு மாமா வரும்? உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உங்களுக்கு கல்யாணம் நின்னு போன பொண்ண கட்டிக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க. அதனால நான் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். ஐயோ, அப்படி இல்ல பிரியா. நான் படிக்காதவன், சாதாரண மளிகை கடைக்காரன். ஆனா நீ படிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆக போறவ. 4 ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில என்னை எப்படி உன்னால புருஷனை அறிமுகப்படுத்தி வைக்க முடியும் சொல்லு பிரியா? உன்னை கட்டிக்க எனக்கு தகுதி வேணாமா? அதை யோசிச்சுதான் நான் அமைதியாவே இருந்தேன். உன்னை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நான் வேண்டான்னு சொல்லுவேனா? அதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? இப்ப அப்பா அம்மாவோட சம்மதம் மட்டும்தான் பாக்கி. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு கவலைப்பட்டீங்கல்ல? இப்ப நீங்க இதுக்கு சம்மதிச்சா உங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இதே இடத்துல குறிச்ச நேரத்துல கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.
இனி நான் என்னம்மா சொல்றது? அதான் அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டாங்களே. முன்னாலேயே இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏமா வேற மாப்பிள்ளைய வெளியே தேட போறோம்? அவங்க ஆசைப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டுமா? பிரியா இப்ப சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் கயல். அண்ணே போங்க, ரெடியா அவங்க. சரிம்மா. சூப்பரா இருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காருங்கோ. ஸ்வாஹா. शुक्लां वरदनं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये भूर्भुवस्वरूं यज्ञपुरुषाय नमः ध्यायामि आवाहयामि सर्वोपचारान् समर्पयामि समस्तराज उपचारां समर्पयामि यज्ञपुरुषाय नमः माङ्गल्यदेवतायै नमः सर्वकष्टनिवारणाय नमः सर्वदुःखनिवारणाय नमः महाम्बिकायै नमः कटुप महाम्बिकायै नमः दुर्गा परमेश्वर्यै नमः कटुप गटिबलं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते सर्वमङ्गलमाङ्गल्यायै नमो नमः. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில போட்டு வைப்பா. शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. மாலையை மாத்திக்குங்கோ. இந்த மாலை எடுத்து நீ போடுமா, நீ போடுப்பா. शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. எழுந்துண்டு அக்னியை 3 தடவை சுத்தி வாங்கும். சூர்யா சார், நான் பிரியாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார். பிரியான்னு இல்லை, வேற யாரா இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன். இது என்னோட கடமை. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் கேம்புக்கு போறேன்னு பேசிக்கிட்டாங்க. அதான் உன்னோட ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், பூட்ஸு, அப்புறம் உன் ட்ரெயினிங்க்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உடனே கிளம்பணுமா? எல்லாரும் கேம்புக்கு போகும்போது நீயும் போய் தானே ஆகணும். அப்பதானே உன்னோட ட்ரைனிங் சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? உடனே கிளம்புறதுல உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையே? எனக்கு இல்ல, உனக்கு இருக்கா என்ன? இதோ பாரு பிரியா, நீயும் சாதாரண பொண்ணு கிடையாது, நானும் சூழ்நிலை புரிஞ்சுக்க தெரியாத மடையனும் கிடையாது. ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நடந்திருந்தா நானே இந்த பேக்கிங்கை யார் பண்ணாலும் தடுத்திருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்ப தடுக்கிற நீங்க இப்ப மட்டும் ஏன் நீங்களே பேக் பண்றீங்க? அப்ப அது சந்தோஷம் பிரியா, இப்ப அது சங்கடம். என்னை கட்டிக்கிட்டது உங்களுக்கு சங்கடமா மாமா? நீ குதிரக்கமா கேக்குற பிரியா. அப்போ எனக்கு சந்தோஷம்தான், இப்போ எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உனக்கு அப்போது சந்தோஷம், ஆனா உனக்குள்ள இப்போ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கலாம். இல்ல திடமா முடிவெடுக்கிற மனசா கூட இருக்கலாம். ஆனா மத்தவங்க பார்வையில உன்னோட மனசு சங்கடப்பட வாய்ப்பு இருக்கு. என் பிரியா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமே தவிர சங்கடத்தோட இருக்கவே கூடாது. அதனால தான் நான் இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல பிரியா, உனக்கும் மனசுக்கு ஒரு மாற்றம் இருந்தா நல்லதுன்னு என் மனசுக்கு தோணுது. அதுக்கு இந்த கேம்ப் ஒரு வாய்ப்பா அமையலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் தேவதை. இப்போ எனக்கே நீ சொந்தமாயிட்ட. இப்போ இந்த சந்தோஷத்துல இருந்து நான் மீளவே எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும்.
இதெல்லாம் இப்போ வரைக்குமே ஒரு கனவு மாதிரி எனக்கு தோணுது. இல்லடா மடையா, இது கனவு இல்லை, இது மொத்தமும் நிஜம். உன்னோட பிரியா உன் மனைவி ஆயிட்டா அப்படின்ற நிஜத்தை நான் உணரணும். அது மட்டும் இல்லை பிரியா, எந்த பொண்ணும் செய்ய துணியாத ஒரு விஷயத்த உன் கல்யாண நேரத்தில் தைரியமா நீ செய்ய துணிஞ்சிட்ட. அது எதுக்காக? நீ மனசுக்குள்ள ரொம்ப விரும்புற இந்த போலீஸ் வேலைக்காக தானே? அப்படி இருக்கும்போது இப்ப என்னோட லட்சியம் எல்லாமே உன்னோட சந்தோஷமா இருக்கிற இந்த சிற்றின்பத்துல இல்ல. என் பிரியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ எஸ்ஏ ஆகி ஒரு ஸ்டேஷன்ல டியூட்டில ஜாயின் பண்ணி என் தேவதை போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஜீப்ல வந்து இறங்குறதையும் போறதையும் பாக்குற பேரின்பம் தான் எனக்கு தேவைப்படுது பிரியா. அதனால என்னோட ஆசை எல்லாமே நீ போலீஸ் ட்ரைனிங் முடிச்சு டியூட்டில ஜாயின் பண்றதுல தான் இருக்கு. அது முடியட்டும், அப்புறம் பாரு, இது வரைக்கும் பார்க்காத மாமாவை நீ பாப்ப. இது என்னோட முடிவு பிரியா. இதுல உனக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்தா நீ சொல்லு. மாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு மாமா. என்னன்னு சொல்லு பிரியா. உன் ஆசையை நிறைவேற்றதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஏண்டி தமிழ், இப்ப எதுக்கு எல்லாரையும் வர சொல்லிருக்காரு? கொடுத்த லீவ் எல்லாம் பிரியாவோட மேரேஜ்லயே முடிச்சாச்சு. அதனால ஃபீல் பண்ணி அடுத்த பிரேக் கொடுத்து நம்மள ஊருக்கு போயிட்டு வர சொல்ல போறாரா? சும்மா இருடி. அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் வரட்டும், பாப்போம். ஹே, கல்யாணம் ஆன உடனே இந்த பிரியா புருஷனை விட்டுட்டு ட்ரைனிங் வந்திருக்காளே, அவ புருஷனை விட போலீஸ் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமா போச்சுல. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆனா இப்படிதான் நடந்துப்பியா? ஏய், நான் சூர்யா சாரை முழுசா அடையணுன்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங்க்கே வந்திருக்கேன். சூர்யா சாருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நானும் வேலைக்கு போக மாட்டேன், அவரையும் நான் வேலைக்கு போக விடவே மாட்டேன். நான் அவரை ராஜா மாதிரி வீட்லயே வச்சு பார்த்துப்பேன். ராஜா வராரு, இப்ப சல்யூட் அடிக்க ரெடியா இரு. ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வில்லேஜ் கேம்ப் முடிச்சுட்டு வந்த கையோட உங்க எல்லாருக்குமே அடுத்த சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. அதை பத்தி சொல்லதான் உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன். நம்ம அகாடமில அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் போலீஸ். மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் கத்துக்க வேண்டிய ஒரு கலை. முக்கியமா போலீஸ்காரங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு போலீஸா மக்களை காப்பாற்றணும்னா அதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே கிடைக்கணும்னா நாம ஓரளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பழகியே ஆகணும். அப்பதான் நாம நம்மளை அக்யூஸ் கிட்ட இருந்து காத்துக்க முடியும். முதல்ல நாம நம்மளை காத்துக்கிட்டாதான் அப்புறம் நாம அவங்கள தண்டிக்கவே முடியும். அந்த அடிப்படையில தான் எல்லா மாநிலத்திலையும் பெண்கள் பெட்டாலியனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. வெறும் ட்ரைனிங்கோட நிக்காம ஒரு பெரிய காம்படிஷனே நடக்க போகுது. நேஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் அமாங் போலீஸ் அகாடமிஸ். வருஷா வருஷம் இந்த டோர்னமெண்ட் வேற வேற ஸ்டேட்ல நடக்கிறது தான் வழக்கம். போன வருஷம் இது டெல்லியில உள்ள கரோல் பார்க் கேம்ப்ல நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அது தமிழ்நாட்டுல, அதுவும் நம்ம கேம்ப்ல நடக்க போகுது.
எஸ், நம்ம அகாடமி தான் இந்த வருஷம் டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண போகுது. ஸோ நம்ம பெட்டாலியன்ல இருந்தும் போட்டியில கலந்துக்க போறீங்க. சார், மார்ஷல் ஆர்ட்ஸ்னா சண்டை போடணுமே. நாங்க இது வரைக்கும் கிளாஸுக்கு போனதே இல்ல. நாங்க எப்படி சார் சண்டை போட முடியும்? நீ தான் நல்லா வாயாலியா சண்டை போடுவியே, அது யார் கத்து கொடுத்தாங்க? சொந்தமா தானே போடுற. அதே மாதிரி இதையும் போட வேண்டியது தானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் சின்ன வயசுலேயே கிளாஸ் போக ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நான் கராத்தேல பிரவுன் பெல்ட் சார். குட் குட், நோ இஷ்யூஸ். நான் முதல்லயே சொன்னேன், உங்க எல்லாருக்கும் அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காம்படிஷன் நடக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நேஷனல் கராட்டே அகாடமில இருந்து மாஸ்டர் வருவாங்க. ஒரு போலீஸா நம்மளை பாதுகாத்துக்கவும், சமயத்துல யுக்தியை பயன்படுத்தி எதிரியை தாக்கவும் முக்கியமான சில டெக்னிக்ஸை மட்டும் கத்துக் கொடுப்பாங்க. அதுல நீங்க பேசிக்கான கராத்தேவையும் யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸையும் சார்கிட்ட கத்துக்க முடியும். அந்த ஸ்கில்ஸை வச்சுதான் நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஒவ்வொரு அகாடமில இருந்தும் 2 கேண்டிடேட் மட்டும் கலந்துக்கலாம். அதனால நம்ம டீம்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த போட்டியை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுல ஜெயிச்சவங்க குடியரசு தினத்தன்னைக்கு பிரசிடென்ட் கையால பரிசு வாங்க போறாங்க. சோ அதுல நம்ம அகாடமி வின் பண்ணியே ஆகணும். அதனால நம்ம கேம்ப்ல ஓவராலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கயல் அண்ட் நிஷா 2 பேரையுமே இந்த போட்டியில கலந்துக்க நான் செலக்ட் பண்றேன். கயல், நிஷா, நீங்க 2 பேரும் ட்ரைனிங்ல கலந்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு நம்ம அகாடமி பேரை காப்பாத்தணும். எஸ் சார். எஸ் சார். Now you guys can go. எஸ் சார். இனிமே நம்ம தான் கையில கூட இருந்து பாத்துக்கணும். சரியாடி? சரி சரி. ஹாய் கயல். சாரி அகிலா, இந்த போட்டியில நீங்களும் கலந்துக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா 2 பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னு சொல்லி நிஷாவையும் என்னையும் செலக்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்களும் கலந்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? நீங்க மட்டும் அதை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. அதெல்லாம் பரவாயில்ல கயல். 2 பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னு ஆர்டர் இருக்கும்போது சூர்யா சாரால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அவர் உன்னையும் நிஷாவையும் செலக்ட் பண்ணிருக்காரு. அவர் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. எங்களை விட நீங்க 2 பேரும் தான் அதுக்கு தகுதியானவங்க. கயல், நீங்க 2 பேரும் தகுதியானவங்களா இருந்தாலும் எங்களுக்கு நீ தான் போட்டியில ஜெயிக்கணும். உன்னாலதான் நம்ம கேம்புக்கு பெருமை கிடைக்கணும். நீ பிரசிடென்ட் கையால அவார்டு வாங்கணும். அத நாங்க பெருமையோட பார்க்கணும். அதான் எங்களோட ஆசை. ஆமா கயல், நிஷா என்னவோ கராத்தேல பிரவுன் பெல்ட்னு சொல்றா. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. வரவங்க என்ன ட்ரைனிங் கொடுக்கறாங்களோ அதை வச்சே நீ ஜெயிக்க முடியும். அதுக்கான தகுதியும் தைரியமும் உன்கிட்ட இருக்கு கயல். நீ எதையும் ஃபாஸ்டா கத்துக்கிறவ. அதனால உன்னால கண்டிப்பா முடியும். நீ உன்னோட சொந்த திறமைய வச்சு எதையும் சாதிக்க முடியும். உனக்கு ட்ரைனிங்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். அப்படி சொல்லிட முடியாது தமிழ். ஒவ்வொரு கலைக்கும் முக்கியத்துவம் இருக்கு. கராத்தேவும் அதே மாதிரி தான். நிஷா அதை முறையா படிச்சிருக்கா. அவ மட்டும் இல்ல, மற்ற ஸ்டேட்ல இருந்து வரவங்கல்ல எத்தனை பேர் அப்படி முறையா கராத்தே தெரிஞ்சவங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சது கூட இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு சவால் வந்தா நான் என்ன பண்ண முடியும்?
ஆனா அதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன். நான் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணுவேன். இங்க பாரு கயல், நிஷால ஒரு ஃபேஷனுக்காக போலீஸ் வேலைக்காக வந்தவ. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ லட்சியத்துக்காக போலீஸ் ஆகணும்னு வந்தவ. ஒரு திறமையான போலீஸ் ஆகணும்ன்றதுதான் உன்னோட லட்சியம், உன்னோட உயிர் மூச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணு. கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சு நம்ம அகாடமிக்கு பேர் வாங்கி கொடுப்ப. நிச்சயமா நீ பிரசிடென்ட் சார் கையால அவார்டு வாங்குவ. என்ன கையில் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? நாங்க எல்லாரும் இந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். சூர்யா சார் உன் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் உன்னை செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா நீ இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்? அதான் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டேனே. இன்னும் என்ன தமிழ்? அப்படியெல்லாம் சொன்னா பத்தாது. அப்படியே நெஞ்ச போல்டா நிமித்தி நான் ஜெயிப்பேன்னு சொல்லு. அப்பதான் நாங்க நிம்மதியா இருப்போம். சரி, நான் ஜெயிப்பேன். போதுமா?